ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தான் இன்டர்பிரட்டர் விசஸ் ஜாங்கோ ஷெல். நம்ம முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பற்றி தான். ஸோ நம்ம வந்துட்டு பைத்தானோட இன்டர்பிரட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பைத்தானோட இன்டர்பிரட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பைத்தானோட டேரெக்டாக ஒரு இன்ட்ராக்டிவ் கோடுக்காக டேரெக்டாக வந்துட்டு பைத்தான் மொத்த கோடையும் வந்துட்டு எழுதி அதை சேவ் பண்ணி திரும்ப வந்துட்டு அதை ரன் பண்ணி பார்க்காம ஒரு சின்ன சின்ன கோடை வந்துட்டு டேரெக்டாக ரன் பண்ணி பார்க்குறதுக்காண்டி பைத்தானோட இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பைத்தானோட இன்டர்பிரட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பைத்தான் சொல்லிட்டு இது பைத்தானோட இன்டர்பிரட்டருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஏங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு 10ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொண்டு போயிட்டு வச்சுருக்கேன். ஓகே, 10ங்கிற ஒரு வேல்யூ கொண்டு போய் வச்சுருக்கேன். ஸோ இந்த 10ஓட ப்ரிஃபிக்ஸில் வந்துட்டு நான் 20 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, ஓகே இப்படி கொடுத்துட்டேன்னா அதை வந்துட்டு 10ஓட முன்னாடி 2 டிஜிட்டாக ஆட் பண்ணி மொத்தமாக எனக்கு 4 டிஜிட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு 7 கொடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி 5 டிஜிட் 0 வந்துட்டு ஆட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கோடை நான் டெஸ்ட் பண்ணணும். இதுக்காண்டி நான் வந்துட்டு ஒரு ஃபைலில் வந்துட்டு இந்த கோடை ரைட் பண்ணி திரும்ப அந்த ஃபைலில் வந்துட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட்புட் பார்க்குறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு ஒரு லைன் கோடை ரைட் பண்ணணும். அதுக்காண்டி நான் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. அதுக்காண்டி இந்த பைத்தானோட இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே சேம் ரீசனுக்காண்டி தான் பைத்தானோட ஜாங்கோ ஷெல் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நார்மல் பைத்தான் இதுக்காக, அது வந்துட்டு ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கான இன்ட்ராக்டிவ் ஷெல். ஸோ அதுக்கு இதுக்கும் மேஜரான வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவோட என்விரான்மெண்ட் வேரியபிள்னு தான் சொல்லலாம். ஸோ ஜாங்கோவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்னோடய ஜாங்கோ ப்ராஜெக்ட். அதில் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு டெக்வில் பிளாக் அட்மின்கிறது. அதே இதில் டெக்வில் பிளாக் அட்மினில் வந்துட்டு உள்ள settings.pyல போய் பார்த்தீங்கன்னா என்னோடய பைத்தானுக்கான ஜாங்கோவோட என்விரான்மெண்ட் வேரியபிள் எல்லாமே செட் ஆகிருக்கும். ஸோ அதில் என்னென்ன செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டேட்டாபேஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், அப்புறம் என்னோடய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பேஸ் டீட்டெயில்ஸ், இது மாதிரி எல்லாமே வந்துட்டு செட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்துட்டு ஜாங்கோவோட ஷெல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய என்விரான்மெண்ட் வேரியபிள் சாஃப்ட்வேர் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டெக்வில் பிளாக் பின் ஆக்டிவேட் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதே கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷெல் லைன் அதே இது பண்ணுறேன். சாஃப்ட்வேர் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டெக்வில் பிளாக் பின் ஆக்டிவேட். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு என்னோடய ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு வந்துட்டு போகிறேன். சிடி சாஃப்ட்வேர் டெக்வில் பிளாக் அட்மின். அதே இது வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். சிடி சாஃப்ட்வேர் பிளாக் அட்மின் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரியும். இதுக்கு வந்துட்டு பிடபிள்யூடி போட்டு பார்க்குறேன். நான் இருக்கிற டைரக்டரி வந்துட்டு ரூட் சாஃப்ட்வேர் டெக்வில் பிளாக் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதில் இருக்கும். அதேமாதிரி பிடபிள்யூடி போட்டு பார்க்குறேன். ரூட் சாஃப்ட்வேர் டெக்வில் பிளாக் அதுக்குள்ளே வந்துட்டு நான் இருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ ரெண்டுத்துலேயும் வந்துட்டு நான் என்ன பைத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ பைத்தான் அது எந்த பைத்தான் சொல்லுது, ரூட் சாஃப்ட்வேரில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் டெக்வில் பிளாகில் பின் பைத்தான். ஸோ இது வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறேன். பைத்தான்
ஸோ இதோட பைத்தானோட இன்டர்பிரேட்டரும் இதுவும் வந்துட்டு சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேம் பைத்தான், சேம் ப்ராஜெக்ட் டைரக்டரியில் இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் சைடு உள்ளதை வந்துட்டு நார்மல் பைத்தான் இன்டர்பிரேட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் இதில் வந்துட்டு ஜாங்கோட ஷெல்லை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் மேனேஜர்.py ஷெல். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்துட்டு சேம் பைத்தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டாக தான் எடுத்துக்குது. நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஜாங்கோ ஷெல் ப்ளஸில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகிருக்குன்னா, இந்த ஜாங்கோவுக்கான settings.pyல உள்ள இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பூரா இதுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த இன்டர்பிரேட்டர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். இது என்னோடய ஜாங்கோ ப்ராஜெக்ட். அதில் வந்துட்டு நான் மெயின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு மாடல்ஸ்க்கு போகிறேன். மாடல்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளோட நேம் வந்துட்டு பேஜ் கேட்டகிரி. ஓகேங்களா? இந்த பேஜ் கேட்டகிரியை வந்துட்டு நான் இதில் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டினரி பைத்தானில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். ஃப்ரம் main டாட் மாடல்ஸ் import page category. Okay, என்ன சொல்லுது? ஓகே, இந்த ஓகே, இதில் என்ன சொல்லுதுன்னா, யூ மஸ்ட் எய்தர் டிஃபைன் த என்விரான்மெண்ட் வேரியபிள் ஜாங்கோ செட்டிங் மாடியூல் ஆர் கால் செட்டிங்ஸ் கான்ஃபிகர். ஓகே, இந்த ஜாங்கோ செட்டிங்கோட மாடியூலில் உள்ள என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டரில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாடல்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த செட்டிங்கை வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதே வந்துட்டு நான் ஜாங்கோ ஷெல்லில் வந்துட்டு நான் இதை பண்ணுறேன். ஸோ சேம் கோடை வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடுச்சு ஃப்ரம் மெயின்ஸில் உள்ள பேஜ் கேட்டகிரி. ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த பேஜ் கேட்டகிரியை வந்துட்டு அதில் உள்ள டேட்டாவை பார்க்கணும்னா இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ வருது. அதில் ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்து பார்த்துட்டு நான் டேட்டாவை எடுத்து ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் காமனாக ஆர்டினரி பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கும் ஜாங்கோ ஷெல்லுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி இதில் ஒர்க் ஆகிற எல்லாமே இதில் சேமாக தான் ஒர்க் ஆகும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அது இது பண்ணி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சேமாக தான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி 7. ஓகே, அது எல்லாமே ஒர்க் ஆகுறது எல்லாமே சேமாக தான் ஒர்க் ஆகுது. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆகிருக்குன்னா, ஜாங்கோவோட அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்துட்டு இந்த ஜாங்கோ ப்ளஸ் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது பைத்தான் மேனேஜர்.py ஷெல் ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.